ஹாய் கைஸ், எஸ்கியூஎல் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா MySQL ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் MySQL ஒர்க் பெஞ்சை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் MySQL டவுன்லோட்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் ரிசல்ட்டில் வர MySQLோட அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஷோ ஆகும். இதில் செகண்டாக இருக்கிற ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ MySQL டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆன அப்புறம் இன்ஸ்டாலரை ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டாலரை ஓப்பன் பண்ணின அப்புறம் உங்கள் சிஸ்டமில் MySQL இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சூஸிங் எ செட்டப் டைப்னு கேட்கும். இதில் நீங்கள் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் ப்ராடக்ட் பேஜ் ஷோ ஆகும். இதில் நமக்கு சர்வர் தேவை அப்படிங்கிறதுனால ப்ளஸ் ஐக்கானை யூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை யூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது மாதிரி நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி ஆட் பண்ணிக்கணும். டாக்குமெண்டேஷன் தேவை கிடையாது. அதனால் ரூட்டர் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. பாத் கான்ஃப்ளிக்டில் நான் ஆல்ரெடி டி ட்ரைவில் என்னோடய MySQL இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறதுனால எனக்கு இதை மாதிரி வார்னிங் காட்டுது. உங்களுக்கு எது டிஃபால்ட்டாக காட்டுதோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் ஆகிறதுக்கு இங்கே கீழே எக்ஸிக்யூட்னு இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அத்தன்டிகேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். உங்களுக்கு எது ஈஸியாக ஞாபகம் இருக்கிற பாஸ்வேர்டை அதை செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா மறுபடியும் MySQL அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்ளை கான்ஃபிகரேஷன் பேஜில் எக்ஸிக்யூட்னு ஒரு பட்டன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்த அப்புறம் ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் பேஜ் ஷோ ஆகும். இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு காட்டினதுக்கப்புறம் ஃபினிஷ்னு ஒரு பட்டன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்த அப்புறம் MySQL ஒர்க் பெஞ்சும் ஷெல்லும் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டு நீங்கள் அங்கே போட்டிங்களா, அந்த பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிற MySQL ஒர்க் ஸ்பேஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறக்குரிய போட்டு பார்க்கலாம். லூனா டேட்டா ஹப்னு ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு க்ரியேட் கமெண்டை யூஸ் பண்ணி அந்த லூனா டேட்டா ஹப் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு க்ரியேட் டேட்டா பேஸ், நம்மளுடைய டேட்டா பேஸோட நேம் லூனா டேட்டா ஹப்னு க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே ஒரு சிம்பிளாட்ட காட்டுதில்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொரி ரன் ஆகிடும். இது மாதிரி தான் MySQL ஒர்க் பெஞ்சில் கொரி போட்டு ரன் பண்ணணும். உங்களுக்கு SQL கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல்லையே SQL ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் போட்டிருக்கோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.